இல்லாட்டியும் பாக்டீரியா டொமைன் பாக்டீரியாவுடைய சிறப்பியல்புகள் சிலவற்றை நாங்க பார்ப்போம். இப்ப நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறது பொதுமைப்பாடான இலத்திர நூற்காட்டிக்குரிய ஒரு பாக்டீரியா களம், அதுவும் கோளுருவான ரோட் ஷேப்புக்குரிய ஒரு பாக்டீரியா ஒன்றை நான் வரைஞ்சிருக்கேன். அதில் உள்ள எல்லா வகையான கட்டமைப்புகள் காணப்படுகின்ற முறையில வரைஞ்சிருக்கேன். சோ அதுல உள்ள சிறப்பியல் சம்பந்தமாக பார்க்க முந்தி முதலாவது இந்த பாக்டீரியா களத்தினுடைய பகுதிகளை நாங்க டெஸ்டுக்கு குறிச்சு கொள்வோம். சோ இதுல வரப்பட்ட பாத்தீங்கன்னா முதலாவது பகுதி ஏண்டு காட்டப்பட்டது வில்லையம்னு சொல்லுவோம். கேப்சியூல் வில்லையம், ஏண்டு காட்டப்பட்ட பகுதி வில்லையம். அதே போல இந்த காட்டப்பட்ட பீன்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது களச்சுவர். பீன்று தரப்பட்ட பகுதி களச்சுவராக இருக்கும், களச்சுவர். அதே போல சீண்ட பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலுரு மென்சவு, முதலுரு மென்சவுன்னு சொல்லுவோம். முதலுரு மென்சவு, பிளாஸ்மா மெம்பரேன், முழுரு மென்சவு, ரைட். களச்சுவர்னா செல்வோல். அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் டீண்டு காட்டப்பட்டது சவுக்கு முளை, சவுக்கு முளை, சவுக்கு முளை என்று சொல்லுவோம். அதே போல ஈண்டு காட்டப்பட்ட பகுதி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுண்டா பிளஸ், ஒன்றுண்டா பிளஸ். பன்மையில சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா பில்லின்னு சொல்லுவோம். ஒன்று பிளஸ் மற்ற பாத்தீங்கன்னா பில்லி. அப்ப நான் என்ன செய்யணும் சொன்னால் ரெண்டையும் சேர்த்து நாங்க காட்டிடுவோம், பில்லின்னு எடுத்துக்கொள்வோம். அப்ப ரெண்டையும் சேர்த்து காட்டுவோம், பில்லி, பில்லி, பில்லி. அதே போல எஃப் என்ற பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னால் அது குளிய உருவாக இருக்கும், குளிய உரு, குளிய உரு என்ற பகுதி. அதே போல ஜி என்ற பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னால் காற்று சுவாசம் நடைபெறுகின்ற பகுதி, அதாவது முழுமென் சௌர மடிப்படைகின்ற பகுதி. நான் சொல்றேன் மீசோசோம்னு சொல்லலாம், மீசோசோம், மீசோசோம். அதே போல எச் என்ற பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க காணப்படுறது ரைபோசோம். பொதுவாக இதுல 70 ரைபோசோம் இருக்கு, 70 ரைபோசோம், 70 ரைபோசோம். அதே போல ஐ என்ற பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒதுக்க உணவுகளாக இருக்கும், ஒதுக்க உணவு, ஒதுக்க உணவாக இருக்கும், ஒதுக்க உணவு. அதே போல ஜே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது வளைய டிஎன்ஏ அல்லது வட்ட டிஎன்ஏ ஆக இருக்கும், வளைய டிஎன்ஏ அல்லது வட்ட டிஎன்ஏ என்று சொல்லலாம். அதே போல ஐ என்ற பகுதி ஓகே. கே என்ற பகுதி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஒளித்தொகுப்பு மென்ரட்டாக இருக்கும், ஒளித்தொகுப்பு மென்ரட்டு. இது ஒளித்தொகுப்பு மேற்கொள்ளப்படுகின்ற இடம், ஒளித்தொகுப்பு மென்ரட்டு. இதான் பொதுமைப்பாடான இலத்திர காட்டிக்குரிய பாக்டீரியாவினுடைய ஒரு வரைபடத்தினுடைய பகுதிகளை பத்தி பார்த்திருக்கோம். சோ இதுல சிறப்பியல்பு அடிப்படையா பாத்தீங்கன்னா முதலாவது பாருங்க, இவர் புரோகரியோட்டா கருவலங்கமைப்புன்னு சொல்றோம். ஏன்னா திட்டமான கரு மென்சாவால் சூழப்பட்ட புன்னகங்கள் இங்க காணப்படலைன்றதுனால இவர் புரோகரியோட்டான்னு சொல்றோம். முதலாவது உள்ள கருவலங்கமைப்புள்ள உள்ள பகுதி புரோகரியோட்டா. அதே மாதிரி இங்க பொதுவாக பாத்தீங்கன்னா பருமன் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் பாக்டீரியாக்கள் 1 மைக்ரோமீட்டர் அளவிலிருந்து 5 மைக்ரோமீட்டர் அளவிலான வீச்சுகளுக்கு இடைப்பட்ட பாக்டீரியாக்கள் காணப்படும். குறைஞ்சது 1 எடுக்கிறோம், கூடியது 5 மைக்ரோமீட்டர் எடுக்கிறோம். அதே போல பொதுவாக பாக்டீரியா எடுத்தீங்கன்னு சொன்னால் அநேகமானவை, அதாவது பெரும்பாலானவை தனிக்கலங்களாகவும் சில இலையுருவானையாகவும் சில சமுதாயங்களாகவும் காணப்படும். இது பொதுவாக இதுல கல ஒழுங்கு அடிப்படையில தனிக்கலங்களாக காணப்படலாம். அதே போல சமுதாயம் என்றா கூட்டங்களாக காணப்படலாம், அல்லது பிலமென் இலை வடிவங்கள்ல காணப்படலாம். இது கல ஒழுங்குல காணப்படும் முறைகளை பத்தி சொல்லுது. அதே போல பாக்டீரியாவுடைய கலச்சுவர் கூற எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக பாக்டீரியா முழுமென் சிவப்பு ஒளிப்புறமாக உள்ள இந்த கலச்சுவர் பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னால் பல் சர்க்கரை தோன்றான பெப்டிடோகிளைக்கினால் ஆக்கப்பட்டிருக்கும். அநேகமானவர்கள்ல கலைச்சுவர் காணப்படும், பாக்டீரியாவில அநேக உறுப்பினர்கள்ல கலைச்சுவர் காணப்படும். ஆனால் ஒரே ஒருத்தர் இந்த பாடத்திட்டத்தில் உள்ள ஒரே ஒருத்தர், அதாவது மொலிக்யூட்ஸ் சொல்லுவோம் நாங்க மைக்ரோபயாலஜில படிக்கக்கூடிய மொலிக்யூட்ஸ் சொல்லி ஒரு பகுதியில் ஒரு பாக்டீரியா கூட்டம் இருக்குது. இதன் ஆக குறைந்த பருமனுடைய ஒரு பாக்டீரியா கூட்டம். இவங்கள்ல கலைச்சுவர் காணப்படாது. அப்போ எல்லா பாக்டீரியாக்கள்லையும் கலைச்சுவர் காணப்படும் என்றது தவறு.
பெரும்பாலான பாக்டீரியாவில தான் கலச்சுவர் இருக்கும், மொலிகுல்ஸை தவிர. அதே போல கலச்சுவருக்கு மேலதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னால் வில்லையம் இருக்கும், கேப்சூல் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னு சொன்னால் சில பாக்டீரியாக்கள்ல புரதங்களாலையும் சில பாக்டீரியாக்கள்ல பல்சக்கரைட்டாலையும் ஆக்கப்பட்டிருக்கும் இல்லையா? புரதங்களால அல்லது பல்சக்கரைட்டால ஆக்கப்பட்டிருக்கும். இப்ப பொதுவாக வில்லையம் உள்ள பாக்டீரியாக்களுக்கு ஒரு நன்மை ஒன்று இருக்கு. அவருக்கு நன்மை என்றால், ஒரு விருந்து வழங்கின உடலுக்குள்ள போகும்போது விருந்து வழங்கினுடைய இம்யூனிட்டி, அதாவது நீர்ப்பிரணம் என்ற கரங்களால அடையாளப்படுத்த இல்லாம இருக்கு. அதான் அவருக்குரிய நன்மை ஒன்றாக இருக்கு வில்லையம். அப்ப ஒரு நோயாக்கி ஒன்றுக்கு ஒரு சிறந்த பண்பாக இருக்கிற வில்லையம் இல்லையா? அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்து, அதாவது ஆக்கிரமிப்பாளர்களான அந்த பாக்டீரியா ஒன்று இருந்தால், நோயாக்கியாக இருந்தால் விருந்து வழங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக இது உதவக்கூடியதாக இருக்கு. அதே போல இவர் அடிப்படையான இயல்புகள் போசணி முறைகளை அடிப்படையாக கொண்டால் பிரதானமான 2 அடிப்படையான போசணி முறைகள் பாக்டீரியாக்கள் இருக்கு. தட்போசணி, பிறபோசணி. சோ பிரதானமாக, ஆனா நாங்க கார்பன் மூலமாக சக்தி மூலத்தின் அடிப்படையாக பிரித்தோம்னா 4 வகையான போசணி முறை பிரிக்கலாம். அது நாங்க மைக்ரோபயாலஜியில் படிப்போம். டைவர்சிட்டி அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னா தட்போசணி, பிறபோசணி சொல்லலாம். நீங்க மைக்ரோபயாலஜி அடிப்படையாக கொண்டு பாத்தீங்கன்னா 4 போசணி: ஒளி தட்போசணி, ஒளி பிறபோசணி, இரசாயன தட்போசணி, இரசாயன பிறபோசணி பார்த்து கொண்டு போலாம். இது போசணி முறை அடிப்படையாக கொண்டு பார்த்தோம்னு சொன்னா. அதே போல பொதுவாக பாக்டீரியாக்களை இனப்பெருக்க முறைகளாக இலிங்க முறை, இலிங்க மில்முறை இனப்பெருக்கம் 2 இருக்கு. பொதுவாக அநேகமான சொன்னா இலிங்க மில்முறையாக இருகூட்டு பிளவு காணப்படும். இருகூட்டு பிளவுன்னா இந்த ஒரு பாக்டீரியாக்களை 2ஆக பிளவடைகிறது. இதான் அந்த இருகூட்டு பிளவுன்னு சொல்லுவோம். அப்ப இனப்பெருக்கம் 6 முதல் 90 போன்ற இனப்பெருக்க